வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலம் எந்த வகையை சார்ந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்களிருந்து பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையமானது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பெண் அரசு ஊழியர்களுக்கான பேறுகால விடுப்பு சார்ந்து முக்கிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுவரையில் பெண் அரசு ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளுக்கான பிரசவத்திற்கு மட்டுமே முழு ஊதியத்துடன் அதிகபட்சம் 365 நாட்கள் வரை பேறுகால விடுப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 3வது குழந்தை பெற்றால் எந்தவித பேறுகால விடுப்பும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் 3வது குழந்தைக்கும் பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரி சில பெண் அரசு ஊழியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கினை விசாரித்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேல்கோள் காட்டி முக்கிய உத்தரவை பிறப்பித்தது. அந்த தீர்ப்பில் குழந்தைகள் எண்ணிக்கைக்கு உச்சவரம்பு விதிக்கக்கூடாது என்றும் 3வது குழந்தைக்கு 26 வாரங்களுக்கு பதிலாக 12 வாரங்கள் பேறுகால விடுப்பு வழங்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரசவ தேதிக்கு முன்பு 6 வாரங்கள் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு அடிப்படை விதிகளில் திருத்தம் செய்து மார்ச் 13ஆம் தேதி புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் பெண் அரசு ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளுக்கு வழக்கம் போல முழு ஊதியத்துடன் தலா ஓராண்டு பேறுகால விடுப்பு பெறுவார்கள். அதே சமயம் 3வது குழந்தை அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முழு ஊதியத்துடன் 12 வாரங்கள் பேறுகால விடுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பு பெண் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக மார்ச் 13ஆம் தேதி இந்த புதிய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.